மலபார் ஸ்பெஷல் களத்தப்பம். அரிசி, வெல்லம், தேங்காய வச்சு இவ்ளோ அருமையா ஒரு இனிப்பு செய்ய முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நடுப்பகுதி நல்ல பஞ்சு மாதிரியும், ஓரங்கள்ல நல்ல முருகலாவும் இருக்கக்கூடிய இந்த களத்தப்பம் செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்து, அத 2, 3 வாட்டி நல்லா கழுவிட்டு, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. 2 மணி நேரம் கழிச்சு, இந்த அரிசியிலருந்து சுத்தமா தண்ணிய வடிச்சுட்டு, இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 கப் சாதம், 3/4 கப் தண்ணி சேர்த்து இந்த மாவ நல்லா மையா அரைக்கணும். இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஸ்பூன் பின்னாடி இப்படி ஸ்மூத்தா கோட் ஆகுற மாதிரி இருக்கணும். இப்ப இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, 1 கப் அளவு வெல்லத்தை எடுத்து, இதுல 1/4 கப் தண்ணி சேர்த்து, வெல்லம் கரையிற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடா இருக்கும் பொழுதே, இத வடிகட்டி நாம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க மாவோட சேர்த்துக்கோங்க. உடனடியா இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப 2 டேபிள் ஸ்பூன் நெய்ல நறுக்கி வச்சிருக்க தேங்காய் துண்டுகள் சேர்த்து அத செவந்ததும், இதுல 8 சின்ன வெங்காயத்த நறுக்கி சேர்த்து அதையும் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இத மாவோட சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து மாவ நல்லா கலந்துக்கோங்க. மாவோட பதம் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்துல நெய்ய சூடு பண்ணிட்டு, தாராளமா 2லேருந்து 3 கரண்டி மாவு சேர்த்து, மூடி போட்டு சிம்ல வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா, களத்தப்பம் ரெடி. ட்ரை பண்ணுவீங்கல்ல?